ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா நமக்கு 8 மண்டலங்கள் வைஸாக பார்த்திங்கன்னா 3274 வேக்கன்சி ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான வேக்கன்சியாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி சென்னையில் பார்த்திங்கன்னா காலை 12 அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது மார்ச் 20, 2025 அன்றைக்கி இந்த அறிவிப்பு நமக்கு வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா 8 போக்குவரத்து கழகங்கள் சொல்லியிருக்காங்க. அதன்படி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்னை, ரெண்டாவது பார்த்திங்கன்னா சென்னையில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம், மூணாவது பார்த்திங்கன்னா விழுப்புரம், நாலாவது பார்த்திங்கன்னா கும்பகோணம், அஞ்சாவது பார்த்திங்கன்னா சேலம், ஆறாவது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஏழாவது பார்த்திங்கன்னா மதுரை, எட்டாவது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. இந்த மண்டலங்களில் தான் தற்போது வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 3274 வேக்கன்சி. பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். இந்த 3274 வேக்கன்சியில் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் 364 வேக்கன்சி, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்ட சென்னையில் 318 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 600க்கும் மேற்பட்ட வேக்கன்சி பார்த்திங்கன்னா சென்னை மண்டலத்தில் இருக்குது. அடுத்து மூணாவது போக்குவரத்து கழகமான விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு 322 வேக்கன்சியும், கும்பகோணத்தில் 756 வேக்கன்சி, சேலத்தில் பார்த்திங்கன்னா 484 வேக்கன்சி, கோயம்புத்தூரில் 344 வேக்கன்சி, மதுரையில் 322 வேக்கன்சி, அடுத்து திருநெல்வேலியில் 362 வேக்கன்சி. மொத்தமாக நமக்கு 3274 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த 322 வேக்கன்சியில் விழுப்புரம் 88 வேக்கன்சி, வேலூர் 50 வேக்கன்சி, காஞ்சிபுரம் 106 வேக்கன்சி, கடலூர் 46 வேக்கன்சி, திருவண்ணாமலை 37 வேக்கன்சி, 322 வேக்கன்சி விழுப்புரம் மண்டலத்தில் இருக்குது. அடுத்து கும்பகோணம் மண்டலத்தில் சொல்லியிருந்த 756 வேக்கன்சியில் கும்பகோணம் 101 வேக்கன்சி, நாகப்பட்டினம் 136 வேக்கன்சி, திருச்சி 176 வேக்கன்சி, காரைக்குடி 185 வேக்கன்சி, புதுக்கோட்டை 110 வேக்கன்சி, கரூர் 48 வேக்கன்சி, சேலம் 486 வேக்கன்சியில் சேலத்தில் 382 வேக்கன்சி, தருமபுரி 104 வேக்கன்சி இருக்குது. கோவையில் 344 வேக்கன்சியில் கோயம்புத்தூர் 100 வேக்கன்சி, ஈரோடு 119 வேக்கன்சி, ஊட்டி 67 வேக்கன்சி, திருப்பூர் 58 வேக்கன்சி, மதுரையில் 322 வேக்கன்சியில் மதுரை 190 வேக்கன்சி, திண்டுக்கல் 60 வேக்கன்சி, விருதுநகர் 72 வேக்கன்சி, திருநெல்வேலி 362 வேக்கன்சியில் திருநெல்வேலியில் 139 வேக்கன்சி, நாகர்கோவில் 129 வேக்கன்சி, தூத்துக்குடி 94 வேக்கன்சி. இனச்சுழற்சி முறையை பார்த்திங்கன்னா அரசு விதிகளின் அடிப்படையில் தான் நமக்கு நிரப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா ஏஜ் கட் ஆஃப் ஜூலை 1, 2025 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24 வயசு பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா ஓசியாக இருந்தால் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், சீர்மரபினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர் அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். இதர வகுப்பினராக இருந்தீங்கன்னா 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணி நல்லா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய தகுதிகள் என்னென்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 18 மாதங்கள் கனரக வாகனங்கள் ஓட்டிய அனுபவம் இருக்கணும். முதலுதவி சான்று, பொதுப்பணி, வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் 1/1/2025க்கு முன்னர் பெற்றதாக இருக்க வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உயரம் மற்றும் எடையை பொறுத்த வரைக்கும் உயரம் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். எடை குறைந்தபட்சம் 50 கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் தகுதியை பொறுத்த வரைக்கும் தெளிவான குறைபாடற்ற கண் பார்வை பெற்றிருக்க வேண்டும். எவ்விதமான உடல் அங்க குறைபாடுகள் அற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள் www.arasubus.tn.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து வங்கி சேவை கட்டணம் நீங்களாக எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 590 ரூபாவும்,
அது கூட பார்த்திங்கன்னா 18% ஜிஎஸ்டி வந்து இருக்குது. அதுக்கடுத்து வங்கி சேவை கட்டணம் நீங்களாக இதர பிரிவினருக்கு, அதாவது ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஜென்ரல், முன்னாள் இராணுவத்தினர் 1180 ரூபா வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து பே பண்ணணும். அடுத்து விண்ணப்பதாரர்கள் முறையே எழுத்துத் தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்தை முன்னிட்டு திரும்பி வழங்கப்படாது. விண்ணப்பதாரர்கள் எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்வுக்கு வருவதற்கான பயண செலவு மற்றும் இதர செலவு தொகை ஏதும் வழங்கப்பட மாட்டாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்நியமனம் தொடர்பாக நடத்தப்படும் எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்வு தொடர்பான அனைத்து விவரங்களையும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவம் மார்ச் 21, 2025 மதியம் 1 மணிலிருந்து ஏப்ரல் 21, 2025 மதியம் 1 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம அப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.